ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். இப்போ மணி 5:20 மார்ச் 14, 2025. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஒரு வாக்கியம் எழுதி அதை எப்படி கேள்வி வாக்கியமாக மாற்றுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, நான் இப்போ பண்ணுறேன் பாருங்க. ஓகே, என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே இருங்க. இதில் நம்ம பார்த்தது தான் பாசிட்டிவ் sentences. Okay, question for positive sentences. Okay, நல்ல கேப் விட்டுக்கிறேன். பாருங்க, ஈஸியாக இப்போ உங்களுக்கு புரியும். அது ஹெட்டிங்கு பாசிட்டிவ் சென்டென்சஸ் ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஓகே, இப்போ இது என்ன பண்ணுறேன் பாருங்க, ஒவ்வொன்றா நான் போட்டுட்டு போகிறேன். ஓகே, ஐ ஆம் சாரி, இது ஒரு ப்ளூ கலரில் வரணும். எவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஐ ஆம் ஓகே லேர்னிங். ஓகே, ஐ ஆம் லேர்னிங். ஓகேவா? இது எப்படி நேற்று வந்து கேள்வியாக மாற்றுறதுன்னு பார்த்தோம். அந்த ஆமை கொண்டு போய் முன்னாடி போட சொன்னேன் இல்லையா? அவ்வளோதான். ஆம் ஐ லேர்னிங். ஓகே, சரியா? ஓகே, இப்போ பாருங்க. இப்போ இதே இதை எடுத்துக்கிட்டு, அதாவது ஐ ஆம் லேர்னிங்னு ஒன்று இருக்கும்போது, ஐ ஆம் லேர்னிங்னா என்ன அர்த்தம்? முதல்ல நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆம் ஐ லேர்னிங்னா நான் கற்றுக்கொண்டிருக்கிறேனா? நல்ல கவனிங்க, நான் கற்றுக்கொண்டிருக்கிறேனா? சரியா? இப்போ அடுத்தது பாசிட்டிவ் சென்டென்ஸ்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கணும் இல்லையா? ஓகேவா? அதாவது இப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஓகேவா பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துருக்குறோம். பாசிட்டிவ் சென்டென்சஸ்லேருந்து எப்படி நம்ம கேள்வியை உருவாக்குறது, கொஸ்டின் ஃபார் பாசிட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்சஸ் ஈஸியாக புரியும், ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஓகே, நெகட்டிவ் சென்டென்சஸாக மாற்றணும்னா ஐ எம் லேர்னிங்கை நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றணும்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள். ஓகே, ஐ போட்டுட்டு ஆம் போட்டுட்டு நாட், ஐ எம் நாட் லேர்னிங், முடிஞ்சது. ஓகே, அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி தான். நீங்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி கேள்வியாக மாற்றுறதுக்கு ஆமை முன்னாடி கொண்டு போனீங்களோ அதே தான் இங்கேயும். ஆம் ஐ நாட் லேர்னிங்? புரிஞ்சுதா மக்களே? ஐன ப்ரோனவுன், ஆம்ன ஆக்சிலரி வெர்பு, லேர்ன் அப்படிங்கிறது வெர்பு, அது கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம். ஓகே சார், அப்போ இந்த நாட் என்ன சார்? ஓகே, நாட் சி நீங்க வந்து ரொம்ப வந்து டீட்டெயில்டா போனோம்னா நம்மளால முடிக்கவே முடியாது. நாட்டுங்கிறது ஒரு என்ன அட்வர்ப். ஓகேவா? அது இப்போதைக்கு வேண்டாம். நம்ம நாட் நிறைய இடத்துல பயன்படுத்திக்கிறோம். சரி, நான் ஒன்று கேட்குறேன். ஓகே, அதாவது நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா, ஓகே, குற்றியில் உரம், குற்றியில் இகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், என்னென்னமோ இருக்கு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தமிழ் பேசிட்டு இருக்கோம். சரி, அதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே, ரொம்ப கிராமட்டிக்கலா உள்ள போகாதீங்க. இது அப்படியே வந்துடும். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நாட்டுன்னா நெகட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசணும், ஆங்கிலம் பேசணும், கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசணும், உங்க ஃப்ரெண்டு கூட பேசணும்.
அதுதான் மக்கள் எனக்கு வருத்தமா இருக்கு. பேசினாதான் ஆங்கிலம் வரும். நான் இப்ப எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் யூ நீட் டு டாக். சரியா? ஓகே. ஸோ ஐ எம் நாட் லேர்னிங். அதை எப்படி நீங்க கேள்வியா மாத்துவீங்க? ஆம கொண்டு போய் முன்னாடி போட்டுருங்க. ஆம் ஐ நாட் லேர்னிங். ஓகே. அதே மாதிரிதான் இப்ப அடுத்தது என்னென்ன வாக்கியம் நிறைய போட்டுக்கலாமா? ஐயோ அப்பா என்னமா ஆகுது. சரி ஆனாலும் சரி. ஆரம்பிக்கிறேன். சரியா? இந்த இடத்துல அடுத்தது நான் என்ன பண்ணிக்கிறேன் பாருங்க. she is studying. இப்போ போட்டுப்போம் வேற ஒரு verb. ஓகே. இது எப்படி கேள்வி வாக்கியமா மாத்துறது? ஓகே. இஷ்யூ முன்னாடி கொண்டு போயிருங்க, அவ்வளவுதான். இஸ் he studying. ஓகே. இப்போ இங்க கீழே வந்து நெகட்டிவ்க்கு கொண்டு போறோம். she is not studying. இது எப்படி கேள்வி வாக்கியமா மாத்துவீங்க? இஸ் முன்னாடி கொண்டு போயிருங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க அழகா ஆங்கிலம் பேசிடலாம். என்ன வெர்பு தெரியணும். வெர்பு நம்ம வந்து தினந்தோறும் புலங்குற ஓகே ஆங்கில வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட். ஓகே. ஐ முடிச்சிட்டோம், ஷீ முடிச்சிட்டோம், அடுத்தது ஹி. அப்பா ஓகே இங்கிருந்து வரணும். ஓகே. ஹி இஸ் பிளிங்கிங். ஒரு வார்த்தை. ஹி இஸ் பிளிங்கிங். பிளிங்கிங்னா என்ன? கண் இமைக்கிறது. சரியா? ஓகே. அதுல கேள்வியை எப்ப மாத்துவீங்க? இஸ் ஹி கேபிட்டல் ஐ. இஸ் ஹி பிளிங்கிங்? ஓகே. அப்புறம் காப்பி எடுத்துக்கிறேன். டைப் பண்றதுக்கு டைம் ஆகும். ஓகே. நெகட்டிவ் வாக்கியத்துல he is not blinking. இது எப்படி கேள்வியா மாத்துவீங்க பாருங்க. அப்படியே நான் வேற ஒண்ணுமே பண்ணல, அப்படியே காப்பி எடுக்கிறேன். ஓகே. இந்த இஸ் கொண்டு போய் முன்னாடி சேர்த்துடுறேன், அவ்வளவுதான். இஸ் he not blinking? ஓகே. இது எப்படி இங்க தமிழ்ல சொல்வீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இதை நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. அவன் இமைத்து கொண்டிருக்கிறான். அவன் இமைத்து கொண்டிருக்கிறான். இஸ் ஹி பிளிங்கிங்னா அவன் இமைத்து கொண்டிருக்கிறானா? ஹி இஸ் நாட் பிளிங்கிங்னா அவன் இமைத்து கொண்டிருக்கவில்லை. இஸ் ஹி நாட் பிளிங்கிங் அவன் இமைத்து கொண்டிருக்கவில்லையா? புரியுதுங்களா? ஓகே. இஸ் ஹி முடிச்சிட்டோம். அடுத்தது வி. ஓகே. வி ஆர் சிங்கிங். நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். அதே ரூல் தான். சொல்லுங்க பார்க்கலாம். ஆரை கொண்டு போய் முன்னாடி போட்டுருங்க. எல்லா இடத்துலையுமே என்ன பண்றோம், அந்த ஆக்சுவலி வெர்ப முன்னாடி கொண்டு போனீங்கன்னா அது ஒரு கேள்வி வாக்கியமா மாறிடுது. ஓகே. ஆர் வி சிங்கிங்? புரிஞ்சதா? ஆர் வி சிங்கிங்? ஓகே. அப்புறம் இங்க வந்து மேல எழுத்துக்கிறேன். இங்க we are not singing. நாங்கள் பாடிக்கொண்டிருக்கவில்லை. அத கேள்வியா மாத்தணும்னா தமிழ்ல கரெக்டா மாத்தணும்.
ஓகேவா? அதுவே தெரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. ஆர் வி நாட் சிங்கிங்னா நாங்கள் பாடிக்கொண்டிருக்கவில்லையா? இங்க இந்த இடத்துல ஆர் வி சிங்கிங்னா நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோமா? ஓகே. இங்க பாருங்க, வி ஆர் நாட் சிங்கிங்ல என்ன பண்றோம்? ஓகே. இந்த ஆரை கொண்டு போய் முன்னாடி போடுறோம். ஓகே. ஆர் வி நாட் சிங்கிங்? நாங்கள் பாடிக்கொண்டிருக்கவில்லையா? ஏ கேப்ஸ். ஓகே. அடுத்தது தே ஆர் கம்மிங். தே ஆர் கம்மிங். இது கேள்வி வாக்கியமா மாத்தணும்னா தே ஆர் கம்மிங்ல இருக்கிற ஆர முன்னாடி கேள்வியை கொண்டு போயிருங்க. ஆர் தே கம்மிங்? ஓகே. அடுத்தது இங்க தே ஆர் நாட். அவர்கள். இங்க வந்து தே ஆர் கம்மிங்னா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆர் தே கம்மிங்னா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? ஓகே. இங்க தே ஆர் நாட் கம்மிங்னா அவர்கள் வந்து கொண்டிருக்கவில்லை. பாருங்க, நான் கொண்டிருக்கன்னு சொல்றேன். ஓகே. எல்லா இடத்துலயும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்றேன் பாருங்க. ஓகே. அடுத்தது இங்க இங்க அதே தான் ஆர கொண்டு போய் முன்னாடி கொண்டு போயிருங்க. ஆர் தே நாட் கம்மிங்? ஈஸியா இருக்கா மக்களே? கமெண்ட் போடுங்க. சரியா? அப்புறம் யூ பார்த்தோம் இல்லையா? ஓகே. இன்னும் கொஞ்சம் மேல எடுத்துப்போம். புரியும். அடுத்தது யூ ஆர் திங்கிங். யூ ஆர் திங்கிங் வச்சுக்கோங்க. யூ ஆர் திங்கிங். நீங்க பண்ண வேண்டியது வெர்பை கலெக்ட் பண்ணிட்டு ஐஎன்ஜி போட்டுக்கணுங்க. அவ்வளவுதாங்க. அந்த ஆரை கொண்டு போய் முன்னாடி போட்டுருங்க. ஆர் யூ திங்கிங்? நீங்க இது மாதிரி சின்ன சின்னதா, அதாவது என்ன சொல்றது, எனக்கு அன்றாட உரையாடல்ல இத உள்ள வந்து இந்த மாதிரி கத்துக்கிறதெல்லாம் நீங்க உள்ள நுழைச்சு பேசுங்க. ஆர் யூ திங்கிங்? இல்ல தைரியமா உங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் இப்ப இங்கிலீஷ் பேச பழக ஆரம்பிக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஓகே. சோ அடுத்தது இங்க இதை எடுத்துட்டு யூ ஆர் நாட் திங்கிங். ஓகே. அப்புறம் நம்ம இதை கேள்வி வாக்கியமா மாத்தணும். ஓகே. ஆர முன்னாடி கொண்டு போயிடணும். வேற ஒண்ணுமே நான் பண்ணல. ஆர் யூ நாட் திங்கிங்? புரிஞ்சதுங்களா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஓகே, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஐஇ நான் இங்க போட்டிருக்கிற ஐஇ சி ஹி வி, அதாவது உங்களுக்கு பிளாக் பண்ணதான் புரியுமா? ஓகே. எது எது என்னென்ன? ஓகே. பாத்தீங்கன்னா இந்த ஐஏ, ஓகே, இந்த ஐ, ஓகே, ஐஏ, ஓகே, அப்புறம் இந்த சிஏ, ஐஏ சி ஹி வி தே யூ, இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரோனவுன் சொல்லுவோங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆம், ஓகே, இஸ், ஆறு, இது எல்லாத்தையும் ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லுவோம். புரிஞ்சதுங்களா? ஐ சி ஹி வி தே யூ. தே எனக்கு பயமா இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு. அதாவது வீண நாம், தேன அவர்கள், யூங்கிறது நேத்தே சொல்லியிருப்பேன்.
நீக்கு வரும், நீங்கள்னு சொல்றதுக்கு யூ வரும். ஓகேவா? அதாவது நீங்க இப்போ யூ ஆர் திங்கிங் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, ஓகேவா, நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பன்மையிலையும். அதாவது உங்க முன்னாடி 4-5 பேர் இருக்கிறாங்க மாதிரி. ஓகே, இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா யூ வந்து ஒருமைக்கும் வரும், சிங்குலருக்கு வரும், ப்ளூரலுக்கு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒகாபுலரி கிளாஸ். ஓகே, ஒகாபுலரி கிளாஸ்ல ஓகே நம்ம இன்னைக்கு வந்து ஒகாபுலரியில வந்து புதுசா எதுவும் பார்க்க போறது இல்ல. ஓகேவா? நேத்து வரைக்கும் என்ன பார்த்தோங்கிறத நீங்க வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒகாபுலரியில ஓகே என்னென்ன வார்த்தைகள் பார்த்தோம்? நீல கலர்ல இருக்கட்டும். ஓகேவா? நீல கலர்ல ஒன்று எல்லாமே இதுல இருக்கிறதுனால அங்கேயே ஒன்று போட்டும். பெய்டோ, இது ஒரு கிரீக் வேர்டு, குழந்தைகள்னு அர்த்தம். அப்புறம் அயாட்ரியா. ஓகே, அயாட்ரியான குணப்படுத்துதல், மருத்துவத்தின் மூலம்னு அர்த்தம். ஓகே, ஹீலிங் அர்த்தம். ஓகே, பெய்டோ, அயாட்ரியா. அடுத்தது பேப்டிஸ்மா. பேப்டிஸ்மான குளிப்பாட்டுதல். ஓகே, வாஷ், ஞான ஸ்நானம்ன்ற வார்த்தைக்கு பார்த்தோம். ஓகே, அப்புறம் லோகோஸ். லோகோஸ்னு கிரீக்ல அறிவியல். இந்த பெய்டோ, அயாட்ரியா, பேப்டிஸ்மா, லோகோஸ். ஓகே, இந்த வார்த்தைகள்லாம் ஆங்கிலத்துக்கு போய் என்னென்ன வார்த்தைகள்ல உருவாயிருக்குன்றத நேத்தே பார்த்தோம். ஓகே, அந்த வீடியோவை கவனிச்சுக்கோங்க. ஓகே, நிறைய ஆங்கில வார்த்தைகள் உங்களுக்கு புதுசா கிடைக்கும். நீங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்னா ஓகே ஒகாபுலரியிலையும் நீங்க ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த பெய்டோ, அயாட்ரியா, பேப்டிஸ்மா இதெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் கிடைச்சது சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சது? நான் சின்னதா இங்க எழுதுறேன். ஓகே, அதாவது பீடியாட்ரிஷியன் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா எல்லா வார்த்தைகளும் கலந்துருக்கும். அதுல பெய்டோவும் இருக்கும், அயாட்ரியாவும் இருக்கும். ஷன் சிஏஏன்ல முடியறதுன்னா ஓகே ஒரு துறையில சிறந்து விளங்குபவர்கள் பீடியாட்ரிஷியன். ஓகே, இதுல வந்து பிஏஇ பிஏஇ வச்சு சொன்னீங்கன்னா ஓகே அது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஏவை எடுத்துட்டு ஓகே பீடியாட்ரிஷியன்னா இது அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகேவா? அடுத்து இந்த ஒரு வார்த்தை பார்த்தோம். அப்புறம் பீடியாட்ரிக்ஸ், இதுக்கும் அதே ரூல் தான். பாருங்க எவ்வளவு வார்த்தைகள் கிடைக்குது பாருங்க. பீடியாட்ரிக்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து புதுசு உங்களுக்கு இல்லையா? ஓகே, அப்புறம் வந்து பெடலாஜி நேற்று பார்த்தோம். தயவு செய்து நேற்று வீடியோ பாருங்கள் மக்களே. ஒகாபுலரியும் முக்கியம். ஓகே, நான் உங்களுக்கு ரெண்டுத்தையும் சைட் பை சைடா உங்களுக்கு கொண்டு போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 மாசத்துலயே உங்களுக்கு என்ன சொல்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று சொல்லிக்க விரும்புறேன். நம்ம அடுத்த கிளாஸ்ல ஓகே நம்ம பிரசன்ட் இப்ப நான் சொல்லி இந்த 5 நாள் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஓகேவா? இது எல்லாமே வந்து ஆரம்பம் தான். நான் அதாவது இந்த 5 நாளுமே ஆங்கிலம் பேசுறது எவ்வளவு ஈஸின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க ஆசைப்பட்டிருக்கேன். அவ்வளவுதான். இந்த 5 நாளுமே இன்னையோட எப்படி நம்ம கொண்டு போக போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் தான். ஓகேவா? அடுத்த கிளாஸ் ஓகேவா என்னால வந்து அவசரமாலாம் என்னால வந்து கொண்டு போக முடியாதுங்க. டீட்டெயில்டா படிக்கணும். டீட்டெயில்டுன்னா ஓவர் டீட்டெயில் கிடையாது, ரொம்ப இலக்கண சுத்தமா அப்படிங்கலாம் கிடையாது. ஓகேவா? அதாவது கொஞ்சம் இலக்கணத்தோட டக்குன்னு வந்து நீங்க ஆங்கிலம் பேசுற மாதிரி இருக்கும். சரியா? நேற்று வீடியோ கவனிங்க மக்களே. ஓகே, பாய், டேக் கேர்.
இதுக்கு அநேகமாக 20 மினிட்ஸ் வீடியோ நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு சந்திப்போம். தயவுசெய்து கமெண்ட் போடுங்க, உங்களுடைய நண்பர்களை கல்கற்பி சேனலுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட், பாய், டேக் கேர்.